அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ் சில நேரம் நம் வாழ்க்கையை மாற்றுவதற்கு முன் நம் இதயத்தை மாற்றுகின்றான். இது ஒரு கதை இல்லை, ஒரு நினைவூட்டல். ஒரு பெண் இருந்தாங்க. வாழ்க்கைன்னு சொன்னாலே அவங்களுக்கு சோதனை தான். வெளியே பார்த்தா சாதாரணமா தான் இருப்பாங்க. சிரிப்பாங்க, வேலைய பண்ணுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள நிறைய சுமை. இரவானா தான் அவங்களுக்கு கஷ்டம் அதிகம். யார்கிட்டயும் சொல்ல முடியாது. யாரும் முழுசா புரிஞ்சுக்க மாட்டாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? மெதுவா கைகளை உயர்த்தி அல்லாஹ்விடம் துவா செய்வாங்க. யா ரப்பே! என் வாழ்க்கை எப்போ மாறும் நான் கேட்கல. இதை தாங்குற மனசை மட்டும் கொடு. நாட்கள் போச்சு. பெரிய மாற்றம் எதுவும் இல்ல. அதே பிரச்சனை, அதே பொறுப்பு, அதே சோர்வு. ஆனா ஒண்ணு மட்டும் மாறிச்சு. அவங்க மனசு. புலம்புறத மெதுவா குறைச்சாங்க. கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ் பார்த்துக்குவான்னு நம்பினாங்க. ஒரு நாள் பெரிய மிராக்கிள் எதுவும் நடக்கல. ஆனா அவங்களுக்கு புரிஞ்சது. நான் தனியா இல்ல. அல்லாஹ் என்னைய கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கான். அந்த நம்பிக்கை தான் அவங்களுக்கு பெரிய பலமாயிடுச்சு. இன்னும் வாழ்க்கை ஈஸி ஆகல. ஆனா மனம் இப்போ உடையல. ஏன்னா அவங்க கையில ஏதும் இல்ல. எல்லாம் அல்லாஹ் கையில இருக்குன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த கதையிலேருந்து நமக்கு நினைவூட்டுறது என்னன்னா, பிரச்சனை உடனே மாறாத போதும் அல்லாஹ் நம்ம மனச வலிமையாக்கிட்டே இருப்பான். அதுவே ஒரு பெரிய நிம்மதி. பொறுமை அமைதியா இருக்கலாம். ஆனால் அதன் பலன் எப்போதும் அழகானது. இந்த கதை உங்க மனசுக்கு நெருக்கமா தோணுச்சுன்னா, இதே மாதிரி அமைதியான நினைவூட்டல்கள் இன்னும் கேட்க இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இந்த கதையில உங்களுக்கு பிடிச்ச ஒரு வரி இருந்தா, அத மனசுக்குள்ள நெனச்சுக்கோங்க. வேணும்னா கமெண்ட்ல ஒரு வார்த்தையாவது சொல்லலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.